19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கியது. இந்தியா 412 ரன்கள் இலக்கு நிர்ணயித்த நிலையில் இங்கிலாந்து 311 ரன்களே எடுத்தது. 19 வயதுக்குட்பட்ட இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை தொடர் முழுதும் தோல்வியை காணாமல் ஆதிக்கம் செலுத்தி தேசத்திற்கே பெருமை சேர்த்துள்ளது. இளம் வீரர்களுக்கு பொன்னான எதிர்காலம், வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பையை வென்று தாயகம் கொண்டு வந்த நமது 19 வயதுக்குட்பட்டோர் அணியை நினைத்து பெருமை அடைகிறேன். இந்த வெற்றி பல இளம் வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரவுடித்தனம் செய்தால் நாளை திமுகவில் அமைச்சராக்குவார்கள் என்ற எண்ணத்தில் திமுக நிர்வாகிகள் அனைவருமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் கொட்டம் இன்னும் 2 மாதங்களில் தமிழக மக்களால் நிரந்தரமாக அடக்கப்படும் என அண்ணாமலை கூறியுள்ளார். 2021 சட்டசபை தேர்தலில் இரு முஸ்லிம் கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கிய திமுக தலைமை வரும் தேர்தலில் 4 கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்திருப்பதால் முஸ்லிம் கட்சிகள் அதிருப்தி அடைந்துள்ளன. ஒடிசாவின் சந்திப்பூரில் இடைநிலை தூர அக்னி 3 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் கொண்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய பகுதிகள் சீனாவிடம் இழக்கப்பட்டன. மோடி அரசுக்கு தேசிய பாதுகாப்பில் ராகுல் பாடம் கற்பிக்க தேவையில்லை என பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். டெல்லியில் நடந்த பரீட்சா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சியில் இந்தியாவில் மொபைல் டேட்டா மலிவாக கிடைப்பதால் இணையத்தில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், பணத்திற்காக ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் அழிவையே சந்திப்பார்கள் என பிரதமர் மோடி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் பட்ஜெட் தொடரின் 19 மணி நேரம் 13 நிமிடங்கள் வீணாகியுள்ளன என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா வேதனை தெரிவித்துள்ளார். மதுரையில் இந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற இருந்த பாரதிய ஜனதா பொதுக்குழு கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி மாற்றப்படுவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக கூறினார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த இறுதிக்கட்ட பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். திருவண்ணாமலையில் நடத்திய இளைஞரணி மாநாட்டால் எதிர்க்கட்சியில் இருக்கும் பலருக்கும் தூக்கம் போய்விட்டது. இனிமேல் மற்ற கட்சிகள் பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை திமுக இளைஞரணிதான் கொடுக்கும் என்று நினைக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். திராவிட மாடல் கழகத்தை மீண்டும் இளைஞர்களிடம் ஒப்படைக்க இளைஞரணியை தொடங்கியுள்ளோம் என விருதுநகரில் திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு நாளை நடைபெறுவதையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். திமுகவின் 2.0 ஆட்சியில் தமிழகம் சுபிட்சம் பெறும் என்றெல்லாம் மக்களின் காதுகளில் காகிதப்பூ சுற்றி வருகிறார் ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சேஷாத்ரி ஆசிரமத்தில் 156வது ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடந்தது. வருமான வரித்துறை ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. விஜய்க்கு வருமான வரித்துறை 1.50 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் என தீர்ப்பளித்தது. தவிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற 50,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் பனையூரில் குவிந்தனர். இதனால் விருப்ப மனு விநியோகம் நிறுத்தப்பட்டு நாளை வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாம்பழ சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம், மாம்பழ சின்னம் தொடர்பாக கோர்ட்டில் எங்களுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வெளியாகும் என செங்கல்பட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். கூட்டணி தொடர்பான பேச்சு நடந்து வருகிறது, விரைவில் நல்ல செய்தி வரும் என்றார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. பாதிக்கப்பட்டவர் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் குடிபோதையில் தகராறு செய்த கொடுமை நிகழ்ந்துள்ளது. திமுக ஆட்சியில் இன்னும் என்னென்ன அவலங்கள் நடக்குமோ என அன்புமணி கூறியுள்ளார். பாஜகவின் முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி திகழ்ந்து வருகிறார். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்கிறது மத்திய அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். மதுரையில் தனது டீக்கடை முன்பு மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தை மீண்டும் அமைதி பூங்காவாக மாற்றிட சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதுதான் ஒரே தீர்வு என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கான காலக்கெடுவை தேர்தல் ஆணையம் மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. அதன்படி மார்ச் 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம்.
புனிதமான திருப்பதி லட்டுவின் தரத்தை சீரழித்து கோடிக்கணக்கான இந்துக்களின் மத உணர்வுகளை முந்தைய அரசு புண்படுத்திவிட்டது என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அப்போது பாத்ரூம் சுத்தம் செய்யும் கெமிக்கலிலிருந்து நெய் தயாரிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை ஏன் இழிவாக பேச வேண்டும்? தொடரும் இந்த முறை நல்லது இல்லை என புதுச்சேரி அரசியல் நிலவரத்தை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உண்மையாக சொல்லப்போனால் நான் கார் ரேசிங் எனக்காக செய்யவில்லை. இந்த விளையாட்டு மீது அளவுக்கிருந்த காதல் உண்டு என நடிகர் அஜித் தெரிவித்தார். என்னால் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு ஒரு பந்தய ஓட்டுநராக இருக்க நான் நிச்சயமாக விரும்புகிறேன் என்றார். வாழ்க்கை திறன்களும் தொழில்சார் திறன்களும் சம அளவில் முக்கியமானவை. அவை கல்வி மூலமாக மட்டுமே பெற இயலும். கல்வியை சுமையாக நினைக்கக்கூடாது என பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் என்பதில் சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் கூட்டணியில் 8% ஓட்டு வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா அல்லது 26% வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா என 2014 லோக்சபா தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேட்டுள்ளார். இந்தியாவின் நலன்தான் எனது நலன், உங்களின் நலன், ஒட்டுமொத்த இந்தியாவுடன் தான் எனது கூட்டணி. கூட்டணியை விட கொள்கையே முக்கியம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறினார். பார்லிமென்டில் நல்ல கருத்துக்களை விவாதிக்க வேண்டும். நல்ல கருத்தை பேசி இருப்பதாக உணர்கிறேன். அதை மறுப்பவர்கள் விவாதிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். ஒரு பிரதமரை பெண் எம்பிக்கள் தாக்க முடியுமா? இவ்வாறு பேசுவதே அவமானம். இதை பெண்களை இழிவுபடுத்தும் செயலாக பார்க்கிறேன் என அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்தார். சபாநாயகர் அந்த கருத்தை பின்வாங்க வேண்டும் என்றார். தவறுகளை தட்டி கேட்போருக்கு மரணமே தண்டனையாக கிடைக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயுள்ள திமுகவின் அவல ஆட்சியில் குற்றவாளிகள் எல்லாம் கொழுத்து போய் தெரிகின்றனர் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தவைக்காவில் 1.5 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி வரை அவகாசம் இருப்பதால் ஒரே நாளில் அனைவரும் வராமல் பொறுமையாக வாங்கிக் கொள்ளலாம் என தவைக்கா நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். ஐகோர்ட்டின் உத்தரவு நகல் வந்த பிறகு மேல்முறையீடு பற்றி முடிவெடுப்போம் என வருமான வரி வழக்கு தள்ளுபடி குறித்து தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை பிப்ரவரி 16ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்களை அதிமுக ஜெராக்ஸ் எடுத்துள்ளது என அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டத்தை விட கூடுதல் திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது என்றார். காரல் மார்க்ஸ் சிலை திறப்பால் சிவந்தது சென்னை. நல்லவை எங்கிருந்து வந்தாலும் வணங்கி ஏற்றுக்கொள்வோம். அல்லவை ஆதிக்கம் செலுத்த பார்த்தால் தடுத்து நிறுத்துவோம் என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டார். நாட்டிலேயே தமிழகம் மட்டுமே 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. தமிழகம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை சந்தித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நலம் விசாரித்தார். வாக்குறுதிகள் அனைத்தையும் தமிழக அரசு விரைவில் நிறைவேற்றி போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக செயல்பட வேண்டும் என தமாக தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். விஜயின் தாவேகவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் தயாராக இல்லை. ஆனால் தாவேகவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸில் உள்ள ஒரு தரப்பினர் விரும்புகின்றனர் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கூறியுள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் மோடி அறுபடை வீடுகளையும் சுற்றி பார்க்க வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு கேட்டுள்ளார். குறிப்பாக பழனியை சென்று பார்த்து அங்கு நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக துணை முதல்வர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் நிதி உரிமை பறிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடும் வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை அமையும் என அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்த கேள்விக்கு விருதுநகரில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். கோவை புளியகுளம் பகுதியில் 1 கிலோமீட்டருக்கு 4 மதுக்கடைகளா? இது புளியகுளமா அல்லது சாராயக்குளமா என்ற கேள்விகளுடன் நாதகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கார்ல் மார்க்சின் வெண்கல சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
வரும் 22ஆம் தேதி புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் 750 ஏக்கரில் புதிய தொழிற்பேட்டைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இதனால் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் விருப்பு மனுக்களை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். இலங்கையில் போர் நிறைவடையவில்லை. வரும் தலைமுறையினர் இலங்கையில் தனி ஈழம் வளர்வதற்கான பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான 5ஆம் கட்ட போரை புதிய பரிமாணத்தில் மேற்கொள்வார்கள் என்று வைகோ கூறினார். உங்களை சுற்றி சுற்றி வந்தேனே, 2021 தேர்தலில் கைவிட்டுட்டீங்களே, நான் என்ன தவறு செஞ்சேன்? இன்னும் 10 தேர்தலை போட்டியிட்டாலும் நான் எப்பவும் ராயபுரம் தொகுதியில தான் போட்டி போடுவேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய அத்தனை காங்கிரஸ் எம்பிக்களும் கூண்டோடு பதவி விலக வேண்டும், பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேகா விருப்ப மனுவை அலைக்கடலென திரண்டு வந்து பெற்று செல்கின்றனர். இது வெறும் காகிதங்களுக்கான படிவம் அல்ல, தமிழக மக்களின் கனவுகளை தாங்கி பிடிக்கப் போகும் ஒரு புதிய மாற்றத்திற்கான உறுதிமொழி பத்திரம் என தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு பழனிசாமி தான் தலைவர். இதில் எந்த குழப்பமும் இல்லை. வரும் தேர்தலில் திமுகவை நிச்சயம் ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கூறினார். திருச்சியில் அர்ஜுன் சம்பத் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மார்க்சிய லெனினிஸ்ட் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தியது கண்டனத்திற்குரியது. அவரை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேகாவினர் விருப்ப மனு வாங்குவதற்காக யாரும் நேரில் அலுவலகம் வர வேண்டாம். விருப்ப மனு பெற விரும்புபவர்கள் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் நேரிலோ தபால் மூலமோ அனுப்பலாம் என விஜய் அறிவித்துள்ளார். மதுரைக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு எய்ம்ஸ். 2028க்குள் பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் வாய்ப்பு உள்ளது என்று MLA ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் நிறைவுற்ற பெருந்திட்டங்கள் திறப்பு விழா காண்பதும் புதிய திட்டங்களுக்கு வித்திடுவதும் தான் திராவிட மாடல் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வத்தலக்குண்டில் நடந்த தமிழர் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பவே மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் பொதுக்கூட்டம் நடக்கவிருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவும் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆனாலும் காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சுவாசிப்பதில் சிரமம், உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் பொதுமக்கள் உடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கறிக்கோழி விலையை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்த்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு 1 கிலோ 120 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. முட்டை கொள்முதல் விலை 5 ரூபாய் 25 காசுகளாக நீடிக்கிறது. பெங்களூர் துமகுரு தேசிய நெடுஞ்சாலை நிலமங்கலா அருகே கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து மின்கம்பியில் மோதி தீப்பிடித்தது. இதில் பஸ் முற்றிலும் எரிந்து சாம்பலான நிலையில் 30 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விளை நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கு விவசாயிகள் இடம் கொடுக்கக்கூடாது. விளைபொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யும் போது அதிக லாபம் பெறலாம் என வேளாண் துறை கூடுதல் மேலாண்மை இயக்குநர் சுந்தர வடிவேல் கேட்டுக்கொண்டார். ஊட்டி நகராட்சி அலுவலக உதவி பொறியாளர் சண்முக சுந்தரம், பணி மேற்பார்வையாளர் சண்முகவள்ளி ஆகியோர் வளர்ச்சி திட்ட மதிப்பீடு தயாரித்து வந்தனர். இதில் தவறுகள் இருந்ததாக கூறி இருவரையும் நகராட்சித்துறை நிர்வாக இயக்குநர் சஸ்பெண்ட் செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் SSI சுப்பிரமணி விபத்துக்குள்ளான பைக்கை விடுவிக்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். வீடியோ வெளியானதை தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். விளையாடும் போது மன அழுத்தம், உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். விளையாட்டுப் பொருட்களை சிறியவர் முதல் பெரியவர் வரை பயன்படுத்துவதனால் சகோதரத்துவம் மேம்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் இலவசமாக இயங்கி வந்த அரசு மருத்துவமனைகளில் இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் கொசவப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். இதில் 600 காளைகள் மற்றும் 400 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். கொசவப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு அடுத்த ஆண்டு ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவித்தார். கோவையில் மத்திய அரசின் பட்ஜெட்டை விமர்சித்து பாரதிய ஜனதா அதிமுக தமிழகத்துக்கு ஒதுக்கிய நிதி முட்டை என்றும்
பட்ஜெட் 2026 ஒரு 0 என்ற வாசகங்களும் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கிழித்ததாக பாரதிய ஜனதாவை சேர்ந்த 23 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை சின்னாமலை கரடு வனப்பகுதியில் வறட்சி காலத்தில் வனத்தில் ஏற்படும் காட்டுத்தீ பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு சார்பில் ஒருநாள் களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியா முழுவதிலும் பணியாற்றும் 30 வனத்துறை அதிகாரிகள் பயிற்சி பெற்றனர். தஞ்சை வல்லத்தில் உள்ள நரசிங்க பெருமாள் கோயிலில் வைகானச ஆகமத்தின்படி நடக்கவுள்ள கும்பாபிஷேகத்திற்கு தடை கோரியும் தென்கலை நாமத்தை அகற்றி வடகலை நாமத்தை நிறுவக் கோரிய வழக்கில் ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்த ஐகோர்ட் கிளை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பொது சேவை தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கியதற்காக கேரளா முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தனுக்கு அறிவித்த பத்ம விபூஷன் விருதை அவரது குடும்பத்தினர் நிராகரித்தனர். குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இடம்பெற்றுள்ளது குறித்து பாட்டில்களில் எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெறச் செய்ய வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜாவை அண்ணாமலை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தலைநகர் டெல்லியில் கடந்த ஜனவரி மட்டும் 807 பேர் மாயமானதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த நிலையில் இந்த தகவல்கள் அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்டவை, பணத்திற்காக விளம்பரப்படுத்தப்பட்டவை என டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வந்த 23 கோடி ரூபாய் மதிப்புடைய ரூபாய் 23 கிலோ ஹைட்ரோபோனிக் உயரக கஞ்சாவை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வளசரவாக்கத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த திரைப்பட நடிகை, துணை நடிகை உட்பட 9 பேர் கைதாகினர். அவர்களிடமிருந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை நடக்கிறது. ராஜஸ்தானில் 90 வயது மூதாட்டியை படுக்கையோடு தூக்கிச் சென்று மர்ம நபர்கள் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நீட் முதுகலை தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்கு தொடர்பாக மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா கட்சிரோலி காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த ஒரு பெண் உள்பட 3 நக்சல்கள் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காயமடைந்த ஒரு பாதுகாப்பு படை வீரர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். தேர்தலுக்கு முன்பு ரூபாய் 10,000 வழங்கிய திட்டம் நடத்தை விதிமீறல் என்று குறிப்பிட்டு பீகார் சட்டசபை தேர்தலை ரத்து செய்ய கோரிய பிரசாந்த் கிஷோரின் மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. உங்களை மக்கள் நிராகரித்த பிறகு நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற விரும்புகிறீர்கள் என கோர்ட் கூறியது. லோக்சபாவில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிப்ரவரி 9 காலை 11 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, 5.25% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது என்றும் சொன்னார். எல்லைப்புற நாகாலாந்து பிராந்திய ஆணையத்தை உருவாக்குவதற்கான முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். வடகிழக்கு பிராந்தியத்தில் அமைதி, வளர்ச்சியை உருவாக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் அரிசி, பால் விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை. சிறு குறு விவசாயிகளின் நலன் முழுமையாக பாதுகாக்கப்படும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விளக்கம் அளித்துள்ளார். விஜய் மீது வருமான வரித்துறையின் தீர்ப்பு என்பது தேர்தலில் எந்த விதத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இது ஊழல் கிடையாது, வரி கட்டவில்லை, அவ்வளவுதான் என காங்கிரஸ் MP கார்த்தி தெரிவித்தார். டெல்லியில் சாலையில் மூடப்படாமல் இருந்த பள்ளத்தில் விழுந்து 25 வயது இளைஞர் யுவராஜ் சிங் தலையில் அடிபட்டு பரிதாபமாக இருந்தார். அஜாக்கிரதையாக இருந்த 3 பொறியாளர்களை அரசு பணியிடை நீக்கம் செய்தது. மேகாலயா மாநிலம் கிழக்கு ஜெயந்தியா மலைப்பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. மணிப்பூரில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்ஜன் அச்சமூகத்தின் ஒப்புதல் இன்றி புதிய அரசில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் போராட்டம் வெடித்துள்ளது. ரயில்களில் RSC பயணிகளுக்கு பாதி கட்டணம் வசூலிக்க பார்லிமெண்ட் பொது கணக்கு குழு பரிந்துரை செய்துள்ளது. படுக்கை வசதி வழங்காமல் அதற்கான முழு கட்டணம் வசூலிப்பது முறையற்றது என்பதால் கட்டணத்தில் ஒரு பகுதியை பயணிகளுக்கு திருப்பி வழங்க வலியுறுத்தியுள்ளது. சிக்கிம் நம்சி பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு விவரங்கள் வெளியாகவில்லை. 97 தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய கடந்த ஆண்டு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய நிலையில் இந்திய விமானப்படைக்கு வழங்க 5 தேஜஸ் போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாக AHL தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டு தொடர்பான விவகாரத்தில் CBI தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை தொடர்ந்து குறைபாடுகளை ஆய்வு செய்து சரியான நடவடிக்கை எடுக்க தனிநபர் கமிஷன் அமைக்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார்.
சபரிமலை செல்வோருக்கு வசதியாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்ட அங்கமாலி இருமேலி சபரிமலை ரயில் பாதை திட்டத்துக்கு கேரள அரசு பச்சை கொடி காட்டியுள்ளது. 50% நிதி வழங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளை ஆராய மத்திய அரசு தயாராக இருக்கிறது என வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் அம்மனுக்கு ரூபாய் 57.80 லட்சம் செலவில் புதிதாக தேர் செய்யும் திருப்பணியை அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தார். சத்குரு ஸ்ரீ தியாகராஜ ட்ரஸ்ட் சார்பில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 55ஆம் ஆண்டு ஆராதனை விழா கோவை ராம்நகர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோயில் வளாகத்தில் 5 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவில் இன்று பஞ்சரத்ன கீர்த்தனைகள், கோஷ்டி கானம், அஷ்டோத்திரம், புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. கோவையில் ஸ்ரீ சத்யசாய் சேவா சங்கம் சார்பில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஹோமம் மற்றும் பகவான் சத்ய சாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜைகள் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்யசாய் சேவா மந்திரில் நடந்தது. ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு திருவிளக்கு பூஜை நடந்தது. இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் ஆலயங்களை பாதுகாக்கவும் நடந்தது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 4 ஆண்டுகளாக தொடரும் நிலையில் இதுவரை 55,000 உக்ரைன் வீரர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பெருமளவிலான வீரர்கள் காணாமல் போய் உள்ளனர் என்றார். அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்த காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அணு ஆயுதங்களுக்கான வரம்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று ரஷ்யா கோரிக்கை விடுத்தது. ஆனால் இதனை ஏற்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுத்துள்ளார். வங்கதேசத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸ் வீட்டின் முன் திடீரென போராட்டம் நடந்தது. போராட்டக்காரர்கள் வீட்டுக்குள் நுழைய முயன்றதால் பதற்றம் நிலவியது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிஷேல் தலையை குரங்குகளின் உடலில் பொருத்தி பாடுவது போன்ற காட்சிகளை ட்ரம்ப் வெளியிட்டார். இதற்கு பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் அந்நாட்டு அரசுடன் இரு நாட்டு பிரதிநிதிகளும் மறைமுக பேச்சு நடத்தினர். நேபாளத்தின் பைத்தாடி மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற பஸ் திடீரென சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 13 பேர் பலியானார்கள். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ப்ராஜெக்ட் வால்ட் என்ற திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் உள்ள தங்கம் மற்றும் செம்பு சுரங்கங்களை மேம்படுத்த $13 பில்லியன் முதலீடு செய்ய அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஷியா சமூகத்தினர் கூடும் மண்டபத்தில் பயங்கர குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இதில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டதாகவும் 80 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஏற்படவிருந்த ஒரு மிகப்பெரிய போரை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 411 ரன்கள் குவித்தது. துவக்க வீரர் வைபவ் சூரியவன்சி 80 பந்துகளில் 175 ரன்கள் குவித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தின் போது முழங்காலில் காயமடைந்த இந்திய வீரர் அஷ்ரானா T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக BCCI வட்டாரங்கள் தெரிவித்தன. கிரிக்கெட்டில் அரசியல் தலையீடு அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் இது கிரிக்கெட்டின் தரத்தை குறைத்துவிடும் என பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் நாசர் ஹுசைன் எச்சரித்துள்ளார். ரஞ்சி டிராபி காலிறுதி ஆட்டத்தில் கர்நாடகாவுக்கு எதிராக முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 120 ரன்கள் எடுத்து சுருண்டது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்ற இந்திய இளம் அணிக்கு துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் MP ராகுல், முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 2வது முறையாக மகளிர் பிரீமியர் லீக் தொடரை வென்ற RCB மகளிர் அணிக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பாராட்டு தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் VIP தரிசனத்தில் நடிகை மீனாட்சி சௌத்ரி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். கோயிலுக்கு வெளியே வந்த மீனாட்சியிடம் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பிரபல மலையாள நடிகர் மணியன் பிள்ளை ராஜு விபத்து ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 வீலரில் சென்றவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளார். ஹிந்தியில் நடிகர் மனோஜ் பாஜ்பாய் நடிப்பில் கூஸ்கோர் பண்டட் படத்தின் பண்டட் என்பது பிராமணரை குறிக்கும் சொல். குறிப்பிட்ட சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறி உத்தரப்பிரதேச காவல்துறை படக்குழுவினர் மீது FIR பதிவு செய்துள்ளது.
அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக புஷ்பா படத்தின் 2 பாகங்களில் நடித்த ராஷ்மிகா மந்தனா மீண்டும் அவரது படத்தில் நடிக்கிறார். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் சூப்பர் ஹீரோ படத்தில் தீபிகா படுகோனே ஜான்வி கபூர் நடிக்கும் சூழலில் இவர் வில்லத்தனம் கலந்த நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறார். பாலிவுட்டின் நட்சத்திர ஜோடி அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் இவர்களுக்கு 15 வயதில் மகள் இருக்கிறார். இவர்கள் பிரிந்து வாழ்வதாக அடிக்கடி வதந்தி பரவும். அபிஷேக்கிற்கு நேற்று பிறந்த நாள். அன்புள்ள பேபி பாப்பாவுக்கு 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு, ஆரோக்கியம் நிறையட்டும். கடவுள் ஆசிர்வதிக்கட்டும். எப்போதும் பொலிவுடன் பிரகாசியுங்கள் அன்பே என ஐஸ்வர்யா வாழ்த்தியுள்ளார். சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் ரன்பீர் கபூர், ரஷ்மிகா நடித்த அனிமல் படம் 1000 கோடி வசூலித்தது. இதன் 2ஆம் பாகத்திற்கு அனிமல் பார்க் என பெயர் வைத்துள்ளனர். இதுபற்றி பேசிய சந்தீப் ரெட்டி, தற்போது பிரபாசி வைத்து ஸ்பிரிட் படத்தை இயக்கி வருகிறேன். அனிமல் 2 படப்பிடிப்பு 2027 ஜூனில் துவங்கும். இதில் ரன்பீர் கபூர் 2 வேடங்களில் நடிப்பதால் அதற்கு அனிமல் பார்க் என டைட்டில் வைத்துள்ளேன் என்றார். பிரஜன், புகழ், ஜெனனி உள்ளிட்டோர் நடிக்கும் படத்திற்கு ஊருக்கு 2 ஊதாரி என பெயரிட்டுள்ளனர். படம் பற்றி இயக்குநர் யோகேஸ்வரன் கூறுகையில், பொதுவாகவே ஊருக்கு 2 ஊதாரி இருப்பார்கள். ஆனால் ஒரே வீட்டில் 2 ஊதாரி இருந்தால் என்ன நடக்கும் என்பதை வைத்து முழுக்க முழுக்க காமெடி டிராமாவாக எடுக்கிறோம் என்றார். 9 ஆண்டுகளுக்கு பின் ஒரு படத்தை ஜீவா சங்கர் இயக்குகிறார். அதர்வா, வாணி போஜன், ரூபா மஞ்சரி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இதற்கு வலை என பெயரிட்டு டீசரையும் வெளியிட்டுள்ளனர். குட்டி, சாரா என 2 வேடங்களில் அதர்வா நடித்துள்ளார். கடல், மீனவர்கள் பின்னணியில் இப்படம் உருவாகியுள்ளது. நடிகை ஈஷா ரெப்பா தமிழ், தெலுங்கில் நடிக்கிறார். ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸ் போலீசில் இவர் அளித்த புகாரில், நான் பட விழாக்களில் கலந்த போட்டோக்கள் மற்றும் பேசிய விஷயங்களை திரித்து வலைதளங்களில் சிலர் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் வெளியிடுகின்றனர். இவை என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். போலீசார் விசாரிக்கின்றனர். அஜயன் பாலா இயக்கத்தில் ஸ்ரீராம் கார்த்திக், திரிஷா குரூப் நடித்துள்ள படம் மயிலாஞ்சி. இளையராஜா இசையமைத்து பாடல்கள் எழுதியுள்ளார். மலைப்பிரதேச பின்னணியில் காதல் கதையில் இப்படம் உருவாகியுள்ளது. படப்பிடிப்பு முடிந்து வெளியீட்டிற்கு தயாராகி வந்த சூழலில் காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர்.